வணக்கம். தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லுவாங்க. என்னடா அது தமிழில் பற்றி அவ்வளோ நெல்சன் பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ நாங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சி ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு முடிஞ்சு அந்த போராட்டம் முடிஞ்சு பல மாதங்கள் ஆனாலும் அது ஒரு மிக பெரிய ஒரு வரலாறு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தை நான் டிவியில் உட்காந்து பார்க்கும்பொழுது நான் நினச்சேன், ஏன் இவங்கெல்லாம் ஒரு மாட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, அங்கே உட்காண்ட்ருக்காங்கன்னு. ஆனால் 2 நாள் நான் அது நினச்சேன். 3ஆவது நாள் என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் 5 நாள், டோட்டல் 7 நாளில் 5 நாள் காலையும் சரி நைட்டும் சரி நான் அங்கே இருந்தேன். மிஞ்சி போனால் எங்கள் வீட்டில் இருந்தது 1 ஹவர் 2 ஹவர் தான். ஆனால் அதிகமாக நான் இருந்தது மெரினா பீச்சில் தான். அங்கே நான் பார்த்த ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, கட்சி இல்லை, ஒன்றுமே இல்லை, எந்த விதமான மொழியும் இல்லை, யாருக்குமே எதையும் யோசிக்கிறதுக்கு டைமும் இல்லை. எல்லாருக்கும் ஒரே ஒரு யோசனை தான், அது ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு இந்த போராட்டத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது அங்கே அன்பு, பாசம், அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, தெரியாத மக்களுக்கு இருக்கிற ஒரு அந்த துடிப்பு, இது எல்லாத்தையும் நான் அதை பார்த்தேன். இதில் இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நான் அங்கே பார்க்கும்பொழுது நான் ஒரு அதிசயத்தை நான் கண்டேன். என்ன அதிசயம் கண்டேன்னா, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒவ்வொருத்தரும் தன்னால் முடிஞ்சது. சில பேர் போஸ்ட் மேலே ஏறி நின்றுந்தாங்க, சில பேர் உட்காந்துருந்தாங்க, சில பேர் குப்பை வாரிட்டு இருந்தாங்க, சில பேர் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணினாங்க. படிக்காத பசங்க, பொறுக்கி பசங்கன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க தன்னால் முடிஞ்சதை செஞ்சாங்க. வியப்பான ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்றுமே செய்ய முடியாதவங்க தன்னோட செல்ஃபோனில் இருக்கிற மெசேஜை அவங்க எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு இருந்தாங்க. இதுதான் உண்மையான போராட்டம். இந்த இந்தியா சுதந்திரம் வாங்குகிற டைமில் நான்லாம் பிறக்கவே இல்லை. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் புக்ஸில், நியூஸ்லலாம். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், சுதந்திரம் வாங்கிறதுக்கு எப்படி போராடினாங்கன்னு சொல்லி நான் பார்த்த மாடர்ன் டைப்பான சுதந்திரம் தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். அது நான் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கோடிக்கணக்கான பேர் நீங்கள் பங்கேற்று இருப்பீங்க. எங்களோட வீட்லேயும் நிறைய பேர் அதில் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் சேர்த்து நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் திருப்பி வரவே வராது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. அதெல்லாம் ஹிஸ்ட்ரி, இந்த வரலாறு எந்த அளவுக்கு அது எங்களை போகுச்சுன்னா, உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஆங்கிலோ இந்தியனாக இருந்தாலும் இந்த தமிழ் உணர்வை கொண்டு வந்த ஒரு போராட்டம் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். ஏன்னா ஒவ்வொரு நைட்டும் நான் அங்கே போய் தங்கும்போது அது உள்ளுக்குள்ளே அந்த பிளட்டுக்குள்ளே வந்த ஒன்று தான் இந்த தமிழ் உணர்வு. என்னதான் நம்ம வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் அந்த போராட்டம் வரும்போது அதில் கிடைச்ச ஒரு சந்தோஷமோ இன்பமோ சான்ஸே இல்லை. அப்படி ஒன்று. ஸோ அப்படி ஜல்லிக்கட்டு நடந்த அந்த 7 நாளில் உங்களுக்காக நாங்கள் சில காட்சிகளை நாங்கள் போடுறோம். எல்லாத்தையும் நாங்கள் போட முடியல. உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் பல கோஷங்களை எழுப்புனாங்க. அதில் சில கோஷங்கள் நாங்கள் போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஏன் போட முடியலன்னு. பட் அது எல்லாத்தையும் நாங்கள் எடிட் பண்ணி மக்கள் பார்க்குற மாரி, யாரையும் திட்டாமல் மக்கள் பார்க்குற மாரி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இப்போது க்ரியேட் பண்ணல. இருக்கிற உண்மையை எடிட் பண்ணி நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பாருங்கள், பேட்டிகளை பாருங்கள், சந்தோஷமாக தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லிட்டு நீங்களும் ஜல்லிக்கட்டை பாருங்கள். தேங்க்யூ, நன்றி. ஒருத்தனோட அடையாளத்தை அழிச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் அகதி தான். ஒவ்வொரு அடையாளத்தையும் அழிச்சிட்டா. பட் தமிழ்நாட்டில் சான்ஸே இல்லை சார். சார் இங்கே காளமாட்டை ஜல்லிக்கட்டுக்காக தான் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாட்டையும் தன்னோட பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் விலை போக மாட்டாங்க சார். இதுதாண்டா எங்கூரு. மொரச்சா உன்னை மரபோம், நீ அடிச்சா உன்னை அழிப்போம். டக்கரு
டக்கரு டக்கரு டக்கரு இதுதான் என் ஊரு டக்கரு 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 நீ மோதி பாரு இதுதான் என் ஊரு டக்கரு 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 நீ மோதி பாரு மாட்ட பெத்த புள்ளைய நினைக்கிறோம் இத கொடுமை செய்ய எப்படி மனசு வரும் இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடந்திடும் வெறிச்செயல் இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும் அறியாத தமிழா உன் அறியாமை பிள்ளையால் உன் அடையாளம் இழந்தால் நீ மெதுவாக அழிவாய் அடையாளம் இழந்தால் உன் தாய் நாட்டில் நீயும் ஒரு அகதியை மாறிடுவாய் இது மாட்ட பத்தின பிரச்சனை இல்லவா நாட்ட பத்தின பிரச்சனைடா நாட்டின் பொருளாதாரமே வீழும் நாமும் எடுக்கணும் பிச்சையடா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு சென்னை முழுவதுமாக இந்த அளவுக்கு இளைஞர்களையும் பெரியவர்களையும் சின்னவங்களையும் கூப்பிட்டு வரதுக்கு காரணமாக வித்துட்ட இந்த இடம் தான் வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம விஓசி இல்லத்துலேருந்து இங்கே கொஞ்சம் பேரை கொண்டு தொடங்கினது தான் இன்றைக்கி இப்படி நம்ம பீச்சை விட நம்ம மணல் பரப்பிட அதிகமான ஆட்கள் இங்கே வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சரியாக மணி பார்த்திங்கன்னா ஒரு 2:15 மேலே தாண்டி இருக்கும். இன்னும் இங்கே இளைஞர்கள் கூட்டமும் மக்கள் கூட்டமும் பெரியவங்க சிறியவங்க இருந்து எல்லாமே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. ஒரு சிலர் ரொம்ப சோர்வாக இருந்தாலும் ஒரு சிலர் படுத்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு சிலர் தங்களுடைய கோரிக்கைகளையோ இல்லை தங்களுடைய போராட்டங்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா இங்கே தூக்கம்ன்ற மாதிரியே இல்லை, டயர்ட்னஸ் இல்லை, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய போராட்டத்தையும் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியில் வந்து அவங்களோட சேர்ந்து நம்ம வாலண்டியர்ஸும் சேர்ந்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக நமக்கு வந்து நம்ம வாலண்டியர்ஸும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருந்ததால வந்து நிறைய பேப்பர்ஸ் நிறைய வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருந்தது. அதை ரொம்ப அழகான முறையில் நமக்கு வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக எல்லா வேலையும் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல. அவங்களுக்கு இந்த இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறாங்க. சரியா கண்ணகி சிலைக்கு பக்கத்தில் நம்ம நின்றுக்கிறோம். எங்கேயும் நம்மளை சுற்றி மக்கள் கூட்டம் இருப்பதை திரைக்கடலாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய போராட்டத்தின் குணத்தை காட்டும்படியாக தங்கள் கரங்களில் அவங்களுடைய வாசங்களை வச்சு வீரத்தை பறைசாற்று ஜல்லிக்கட்டு வேண்டும்,
We want Jallikattu. 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 Pitavai. Oiga. Pitavai. Oiga. Pitavai. Oiga. Pitavai. Oiga. Okay. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் இருக்கிறாரு. அவருடைய ஒரு பதிவை ஒன்று கேட்டுக்கலாம். அவர் வந்து ஒரு பொறியாளர் ஒருத்தர் இருக்கிறாரு. உங்களுடைய பதிவு கொஞ்சம் சொல்கிறீங்களா? எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். ஜல்லிக்கட்டு வந்து பாரம்பரியமாக நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக வேணும். நாளைக்கு முதல்வர் வந்து ஒரு அறிக்கை இன்னைக்கு கொடுத்துருக்காரு, ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அந்த முடிவு வந்து நமக்கு சாதகமாக இருக்கும். அதை பற்றி உங்களுடைய முடிவு என்ன? நிரந்தரமாக ஜல்லிக்கட்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் போராட்டத்தை விட மாட்டோம். நாளைக்கு தான் உங்களுக்கு ஒரு முடிவு கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அந்த தீர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தற்காலிகமான தீர்வு தான். எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு வேணும். ஹலோ வியூவர்ஸ், இங்கே ஒரு டீம் இருக்கிறாங்க. நம்ம அவங்களுடைய பதிவை நம்ம இங்கே அவங்களாண்ட கேட்கலாம். ஹலோ சார், நீங்கள் உங்கள் பேர், உங்கள் டீம் இதை நீங்கள் பதிவு செய்யுங்க பார்க்கலாம். என் பேர் வினோத். நாங்கள் பாலவாக்கம் பவர் சங்கத்திலேருந்து வரோம். நாங்கள் இந்த போராட்டத்துக்காண்டி 3 நாளாக தொடர்ந்து வந்திருக்கோம். இந்த போராட்டம் நிறைவேறும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் அதை கேட்டிருப்பீங்க. சார், அதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். அது கருத்து நல்லது தான் நினைக்கிறேன். அது தீர்ப்பு சீக்கிரமாக உடனே சட்டம் போட்டு அதை நிறைவேற்றிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இதோட உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் முடிவு கொண்டு வரீங்கன்னு சொல்லலாமா? முடிவு இல்லை, இது வந்து ஒரு தடை மாரி போட்டிருக்காங்க. நாங்கள் இருந்தாலும் தடையை மீறி நாங்கள் செயல்படுவோம். அப்போ எப்போ முடிவுக்கு வருதோ அது வரைக்கும் நாங்கள் போராடினே தான் இருப்போம் தொடர்ந்து. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய பதிவில். நான் பிரசாந்த், நான் பாலவாக்கம் பவர் சங்கத்திலிருந்து வரேன் சார். இது வந்து எங்கள் இளைஞர்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் சொல்லணும். எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருந்தும் இளைஞர்கள் வந்து இந்த போராட்டத்தை முன் வச்சு நடத்தியிருக்கிறாங்க. இது வந்து சும்மா ட்ரெய்லர் தான். இது வந்து ஜல்லிக்கட்டை தடை பண்ணல, நம்மளுடைய கலாச்சாரங்களையும் கலாச்சார சீரழிவையும் வந்து நம்ம வந்து தடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. இது வந்து இங்கே மட்டும் இல்லாமல் உலக அளவு பரவி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து இங்கே வந்து போராடணும். அது வந்து கடைசி வரைக்கும் இந்த இளைஞர்கள் கூட இருந்தால் நம்ம தமிழ்நாடு வந்து உலக அளவில் வந்து பரவிடும். ஆமாம், இதை இந்த தீ வந்து எல்லா இளைஞர்களும் படணும். இது சின்ன ஒரு பொறியாக தான் ஸ்டார்ட். 2013 ஒரு 10 பேர் இருந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து இங்கே வந்து போராடினாங்க. ஆனால் யாருமே கண்டுக்கிடல. ஒரு அமைப்பு வந்து எல்லா இளைஞர்களும் வந்து முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு முன்னேற்றுறாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் மூலமாக எல்லா இளைஞர்களும் இணைந்து இன்றைக்கி ஒரு பெரிய புரட்சி தீயாக வெடிச்சிருக்குன்னு நான் இங்கே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் எந்த நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க? உங்கள் போராட்டத்தை எந்த நிலைக்கு நீங்கள் தள்ள போகிறீங்க? நாங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே இனிமேட்டு ஒன்று கூடி இளைஞர்கள் எல்லாம் கூடி போராடுறதா முடிவு பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வு தான் முன்னோக்கி நாங்கள் இது பண்ணுறோம். இந்த இடைக்கால இந்த அவசர சட்டம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எது எதாக இருந்தாலும் இறுதி முடிவு தான் தேவை. நிரந்தர தீர்ப்பு தான் எங்களுக்கு தேவை. நாம் கேட்ட வரைக்கும் பார்த்தாக்கா எல்லாரும் எதிர்பார்க்குது நிரந்தர முடிவை நோக்கி. இந்த நிரந்தர முடிவு வர வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் என்பதை நாம் நிறைவேற்றி முடிக்கலாம். போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய பதிவை பண்ணுறதுக்கு நம்ம மத்தியில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய உணர்ச்சி நம்ம கிட்ட பொங்க போகிறார். என்னன்னு கேட்டுக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்கிறாங்க. இந்த ஜல்லிக்கட்டுன்றது ஒருத்தராக எடுக்க முடிவு கிடையாது. நம்ம இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து செய்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம தமிழராக இருந்து எல்லாரும் ஆதரவு காட்டுறது நம்ம கடமையாக இருக்குது. அதனால ஜல்லிக்கட்டு நம்மளுக்கு வேணும், ஜல்லிக்கட்டு வேணும். எல்லாருமே மொத்தமாக சொல்லியிருக்காங்க, ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு பதிவை மட்டும் கேட்டுக்கலாம். ரொம்ப சுருக்கமாக அவங்க பதிவு இருக்கு. ஹலோ, சூப்பராக ஜல்லிக்கட்டு நல்லபடியாக நடக்கணும். தமிழ்நாட்டில் நல்லபடியாக நடக்கணும். இதான் வந்து எங்கள் தமிழன், எங்கள் தமிழ் இனம் நல்லபடியாக நடக்கணும். வேண்டாம் வேண்டாம் ஜல்லிக்கட்டு வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் ஜல்லிக்கட்டு வேண்டாம். ஓகேங்க, கண்டிப்பாக அவங்களுடைய உணர்வு பதிவுக்கு நன்றிங்க. நம்ம அடுத்தது உள்ள போலாம். என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே முக்கியமான போராட்டம் நடக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம நோக்கி போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேரை வந்து எடுக்கிறோம். நீங்கள் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. 2004 வந்து இல்லைங்க சுனாமி, 2017 வந்து பாருங்கள் இதாங்க உண்மையான சுனாமி.
ஆமாங்க பாருங்க, இங்கே திரள் கூட்டமான மக்கள் இந்த மெரினாவை சுற்றி சூழி தமிழுக்காகவும் தமிழ் பண்பாட்டிற்காகவும் தமிழ் கலாச்சாரத்திற்காகவும் போராடி வருவதை நாம் பார்க்கலாம். மக்கள் ஒவ்வொருவரும் இளைஞர்கள் வாலிபர்கள் என்று எல்லாரும் இந்த தமிழ் பண்பாட்டை காக்கும்படியாக, இந்த ஜல்லிக்கட்டுக்காக மாத்திரமல்ல இந்த தமிழ் பண்பாட்டை காக்கும்படியாக தமிழ் கலாச்சாரத்திற்காக ஒன்றிணைந்து எல்லாரும் ஒரே குரலில் ஒரே மேடையில் எல்லாரும் நின்று போராட்டம் செய்வதை நாம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் பெரியவங்கன்ற எந்த வித்தியாசமும் கிடையாது. காலையில் ஒரு 6:30 மணிக்கோ இல்லை சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு நடந்து போகிற மாதிரி எனக்கு ஒரு உணர்ச்சி இருக்குது. எனக்கு தான் பயம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பெண்களுக்கு கூட பயம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் அணியாக வராங்க, கொஞ்சம் கூட குறைவே இல்லைங்க, அப்படியே இருக்குது. இருந்த கூட்டம் குறையாமல் போயிட்டே இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பம் உட்காந்துட்டு இருக்குது, குழந்தைங்களோட உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள பற்றி ஒரு பதிவு கேட்கலாமே. வணக்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எவ்வளோ நேரமாக இங்கே இருக்கீங்க? நாங்கள் ஒரு 7 மணிக்கு வந்தோம். ஓகே, உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவிக்கிறீங்களா? ஆமாம், எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும், கண்டிப்பாக வேணும். நம்ம தமிழக முதல்வர் இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு ஜல்லிக்கட்டுக்காக, அதை பற்றி நம்புற மாதிரியா இல்லை, நம்புற மாதிரியா சொன்னார் அவர், நம்புற மாதிரியா இருந்தாங்க. யாராவது அவசர சட்டம் கொண்டு வந்திருக்காங்களேங்க, அவசர சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, நாளைக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க, உறுதி கொடுத்தோம்ல அவங்க. சரி, இப்போ தீர்ப்பு நமக்கு வரும்போது அதோடைய உணர்ச்சி நீங்கள் என்னவா நினைப்பீங்க? அதை பற்றி தீர்ப்பு வந்தால் நல்லது தான் நினைப்போம். நாங்கள் ஜல்லிக்கட்டு எங்களுக்கு முக்கியமாக தேவை. நாளைக்கு ஜல்லிக்கட்டு பற்றி தாங்க ஒரு நல்ல முடிவு தான் கொடுக்க போகிறாங்க. அது நிரந்தர முடிவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எந்த முடிவு இருந்தாலும் நீங்கள் சரின்னு எடுத்துக்க போகிறீங்களா? உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துனாங்கன்னா மனநிறைவோடு நாங்கள் எடுத்துப்போம், மற்றபடி வேறு எதுவும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் ஒரு 2 பதிவு சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் எல்லோரும் தான் ஃபேமிலியாக வந்திருக்கிறோம். நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கிறோன்னா ஜல்லிக்கட்டு எங்களுக்கு தேவை. ஓகே, மிக நன்றி. எனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க ஒரு கை குழந்தையோட வந்திருக்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம ஒரு 2 வார்த்தை கேட்டுக்கலாம். பரவாயில்ல, ஜல்லிக்கட்டு ஒரு நிமிஷம், நீங்கள் குழந்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, என்ன ஒரு ஜல்லிக்கட்டு எனக்கு ரிசல்ட் வந்தாங்க. இனிக்கானாலேயே காலம் தாழ்த்தினே போகிறாங்க. சரிங்களா, அதுக்கு தேவைப்பட்டுருணும்ல. அப்போ நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு நிச்சயமாக உங்களுக்கு வேணும்ன்றீங்க. நிரந்தர ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. எஸ்ஆனோல இல்லை, எஸ் தான் எங்களுக்கு தேவை, தான். அதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்துருக்கிறோம். அதுதான் உங்களுடைய பதிவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகலாம். இன்னும் நம்ம நிற்கிறோம், நீங்கள் பார்க்கலாம், இங்கே நிறைய மக்கள் கூட்டம் இருக்குது. உள்ள மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே பார்த்தா குடும்பங்கள் கூட வந்திருக்கிறாங்க, பெரியவங்க வந்திருக்கிறாங்க, மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய போராட்டத்தை பல வகையில் காட்டிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சார்ட்ஸ், நிறைய வேர்டிங் எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேர் சத்தம் போட்டு அவங்களுடைய உணர்ச்சியை வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சத்தங்கள் கேட்க உங்களுக்கு. நம்ம அப்படியே நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். நம்ம இன்னும் அனைத்து ஒத்துழைப்போடு நடப்பதற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாராட்டுப்பட்டு இது வெற்றி பெற இந்த பீட்டாவை நல்லபடியாக கொண்டு செலுத்திற்கு எதிர்த்து போராடுவோம். இது நிச்சயம் வெற்றி பெறும். நம்ம மாணவ நம்முடைய சகோதரரை பார்த்தா ரொம்ப நேரமா மோளத்தை அடிச்சு அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட 2 கேள்வி கேட்டுட்டு அவங்களுடைய அந்த உற்சாக இசை விளக்க நாம நிறைய ஒரு சில கேள்வி எங்க சங்க தலைவர்கிட்ட கேளுங்க. எவ்வளவு நேரமா இந்த சத்தத்தை வந்து நீங்க இங்க ஏற்படுத்திருக்கீங்க? நாங்க 2 மணிக்கு வந்தோம். இப்போ 1.5 மணி நேரமா இதே இடத்துல நாங்க அப்ப உங்களுடைய எதிர்ப்பு எப்படி நீங்க தெரிவிச்சிருக்கீங்க? போன் வரும், நான் போன் வரோம். எங்க முன்னாடி பஸ் இது வந்து எங்களுடைய பாரம்பரிய கலை. இது வந்து எங்களுடைய பாரம்பரிய கலை வந்து எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணும் எங்களுடைய ஆதரத்தை வந்து நாங்கள் பயன்படுத்திட்டு. ஜல்லிக்கட்டுக்கு எதிராக உங்களால செய்ய முடிஞ்சது உங்க பாரம்பரிய இசையை வந்து மக்களுக்கு அறிவிச்சிருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு உங்ககிட்ட நாங்கள் ஒரு வேண்டுகோள், எங்களுக்கு வாசிக்க முடியுமா? கொஞ்சம் தள்ளி போயிடுங்க.
எப்படி இருக்கிறாங்க சொன்னாக்கா குடும்பமா ஒரே கார்ல வந்துக்கிறாங்க அன்னைக்கு அவங்க சூப் பண்ணி பார்த்து பார்த்தோம் பாருங்க பெரிய இளைஞர் வந்து கார்ல ஃபுட்பால் சொல்றாரு சார் பேர் சொல்லுங்க எதுக்காக நீங்க வந்துக்கிறீங்க தெரியுமா? எதுக்கு போராட வந்துக்கிறீங்களா? அப்பா ஒரு போராட வந்துக்கிறானப்பா எல்லாரும் வெளிப்படுத்துறீங்க. ஓ இதெல்லாம் கொண்டு வந்தீங்க வெளிப்படுத்துறீங்களா? நீ தள்ளி வாடா. ஓகே பேர் சொன்னீங்களா? சாரி உணர்வு சொல்லுங்க. ஓ நாய் தான் எனக்கு ஓட்ட பல்லாது. நீங்க எதுக்கு வந்துக்கிறீங்க? அவங்க மட்டும் இல்ல பின்னாடி இன்னும் 2 குட்டிஸ் இருக்காங்க. அவங்க என்ன கேட்கலாம்? உங்க பேர் சொல்லுங்க. லியோனா. உங்க பேர் சொல்லுங்க. ஓ ஜீவன். நீங்க எதுக்கு வந்துக்கிறீங்க? போராட வந்துக்கிற உங்களுக்கு ஏதாவது கோஷங்களை சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வெரி குட் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் வேண்டும் சூப்பர் சூப்பர். இப்போ பெரிய கும்பல் எங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு இடத்துல வந்து அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நம்மளை சுற்றி மக்கள் கூட்டம் வந்துட்டு தான் இருக்கு. எங்கே பார்த்தாலும் மக்கள் தான். நம்ம இப்போ நம்ம மணல் பரப்புக்கு தீவிர மணலே தெரிய மாட்டேங்குது. காலைக்காக அவர்
ஜல்லிக்கட்டுக்கு. எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க? ஜல்லிக்கட்டு. ஓ, ஜல்லிக்கட்டுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க ஜல்லிக்கட்டுல? போராட்டம் பண்ண போறீங்களா? உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா ஜல்லிக்கட்டை பத்தி? ஏதாவது சொல்லணும், சத்தமா சொல்லணும்னு சொல்லியிருக்காங்களா? ஜல்லிக்கட்டு வேணும் வேணும் சொல்லு. வேண்டும் வேண்டும் சொல்லு. ஜல்லிக்கட்டு வேண்டும் வேண்டும். ஜல்லிக்கட்டு வேணும். வாவ், ரொம்ப அழகா சொல்ல. அந்த குழந்தைகெல்லாம் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அந்த குழந்தைங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்ணைக்குரிய அடக்கத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப குட்டிமா உட்காந்துருக்காங்க. உங்க பேர் சொல்றீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. நர்மதா சொல்லு. நர்மதா. நர்மதா, நீங்களும் இங்க போராட வந்திருக்கீங்களா? ஆமான்னு சொல்லு. ஆமா. உங்களுடைய போராட்டம் எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லிட்டே இருக்கீங்களா? வேணும் வேணும் சொல்றீங்களா? ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்றீங்களா? கத்து கத்து. வேணும் வேணும் ஜல்லிக்கட்டு வேணும். இன்னொருத்தர் பார்த்தாரா? உங்க பேர் சொல்லுங்க. லக்ஷன். நீங்களும் இங்க ஜல்லிக்கட்டுக்காக போராட வந்திருக்கீங்களா? ஆமா சொல்லு. ஆமா. சரி, நீங்க 3 பேரும் ஒரு தடவை உங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லுங்க, நாங்க போயிடுறோம். ஓகே, சத்தமா சத்தமா. ஜல்லிக்கட்டு வேணும் 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 ஜல்லிக்கட்டு வேணும் 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 ஜல்லிக்கட்டு வேணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குட்டீஸ். நம்ம போகலாம். ரொம்ப அழகான பதிவு பண்ணிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஒருத்தங்க பீச் சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. பேரண்ட்ஸு, குழந்தைங்க எல்லாமே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஒரு சின்ன பதிவு நம்ம போயிட்டுக்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட், அதனால அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் பேர் சொல்லுப்பா. தர்ஷினி. தர்ஷினி, எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க? இப்போ மணி 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? தூக்கம் வரலையா உங்களுக்கு? இல்லை, எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். அது நடக்கலைன்னா ஒரு விவசாயிகளும் செத்துட்டு இருக்காங்க ஹார்ட் அட்டாக் வந்து. அவங்களுக்காக நாங்கள் போராடுறோம். அதனால் மத்திய அரசு இதை வந்து ஜல்லிக்கட்டை நடத்தணும். அதுதான் எங்களுக்கு வேண்டும். பயங்கர ஸ்பீச் கொடுத்துறாங்கப்பா அவங்க. ஓகே, ஸோ ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் எந்த விதத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் எப்போ வந்தீங்க? நாங்கள் காலையிலேருந்து தான் இருக்கோம். சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்களா? சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்க. சரி, அடுத்தது உங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் அக்ஷிதா. அக்ஷிதா, நீங்களும் 2 மணி காலையில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க? நாங்கள் வந்து போராட இங்கே வந்திருக்கோம். ஜல்லிக்கட்டை நடத்தி நாங்கள் போவோம். ஜல்லிக்கட்டு நடக்கலைன்னா நாங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணி நாங்கள் ஜல்லிக்கட்டை நடக்க வச்சுட்டு இது நீங்களாவே பேசுறீங்களா இல்லை உங்களுக்கு யாராச்சும் டைலாக் எழுதி கொடுத்துருக்குறாங்களா உங்களுக்கு? நானாவே பேசுகிறேன். நீங்களாவே பேசுறீங்களா? ரொம்ப சூப்பர். அம்மா, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. வரீங்களா சார்? நீங்கள் வாங்க சார். நீங்கள் பிள்ளைங்களோட வந்திருக்கீங்களா? நீங்கள் உங்கள் பொண்ணு தானே? சரி, இந்த ஜல்லிக்கட்டை குறித்து நம்ம முதல்வர் வந்து ஒரு அறிவிப்பு இன்னைக்கு கொடுத்துருக்காரு. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அது முழுக்க பொய்ங்க. நம்ப மாட்டேங்க. நம்ப கூடாது. அவசர சட்டம் வந்திருக்குங்க. அவருக்கு தாங்க அவசர சட்டம், எங்களுக்கு இல்லைங்க அவசர சட்டம். அவரு தாங்க அவசரமா சிஎம் பண்ண அவசர சட்டம் அவருக்கு தாங்க, எங்களுக்கு இல்லைங்க. இல்லை, பெர்மனெண்ட்டாக கொண்டு வந்தது நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும் சார். ஓகே சார், சொல்லுங்க சார். அவசர சட்டம் அவருக்கு தாங்க, அவசரமா சிஎம் பண்ணாரு அவருக்கு தான் அவசர சட்டம். நம்ம தமிழனுக்கு கிடையாது. இல்லைங்க, நம்ம போராட்டம் அதிகமாக வெடிச்சது, மாணவர்களும் நம்ம தமிழகமும் ஒன்று சேர்ந்ததுனால. ஒரு நிமிஷம் நான் பதிவு பண்ணிக்கிறேன். நம்முடைய போராட்டம் அதிகரிச்சதுனால நம்ம கொடுத்த அந்த போராட்டத்துடைய எதிரொலி வந்து நம்ம முதல்வர் வந்து நேற்றைய முன்தினம் போய் பார்த்தாங்க. நேற்று நமக்கு ஒரு அழகான பதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு முடிவு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை குறித்து நாங்கள் கேட்டிருக்கோம். அவர் பதவியை காப்பாற்றி தான் டெல்லிக்கு போனா தவிர நம்ம தமிழை காப்பாற்றாங்க போல எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு நீங்க சென்னையில? ஆக்சுவலா சென்னையில ஸ்விமிங் கோச் நான் ஆக்சுவலா. ஆமா. ஒரு நிமிஷம், நீங்க பதிவு சொல்றது கொஞ்சம் முன்னாடி வாங்க. நீங்க எதை ரொம்ப நேரமா பதிவு சொல்ல நினைக்கிறீங்க? அவங்க பதிவு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. இப்போ வந்து இந்த போராட்டத்தால் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து அவசர சட்டம் ஒன்று நிரூபிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் வந்து அவசர சட்டம் வந்து இந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு மட்டும்தான். அவங்க வந்து நிரந்தர சட்டம் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும், தமிழனுக்கு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவசர சட்டம் போட்டு சும்மா 2 நாளைக்கு வந்து ஜல்லிக்கட்டு நடத்திட்டு அது கூட க்ளோஸ் பண்ணுறதில்ல. நிரந்தரமாக இன்னும் 100 வருஷமாக காலத்துக்கும் அது நிரந்தரமாக இருக்கணும். அதுதான் எங்களுக்கு தேவை. அதனால தான் இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம அமைதியான முறையில் தான் நம்ம போராட்டம் நடந்திருக்கோம்.
நான் இப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தா நிறைய சத்தங்களும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அணுகுமுறைகளும் இருக்குது. இதனால வந்து இது நல்ல ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி நான் வந்து டியூஸ்டே இல்லாமல் வெட்னஸ்டேலேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கேன் கண்டினியூஸாக. நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒர்க்கை முடிச்சுட்டு 6:30 நான் மார்னிங் 4 இல்லை 5 வரைக்கும் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆஃபீஸ் போவோம். ஓகேங்களா, மார்னிங் போயிட்டு. பட் நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்காங்க, விவேகானந்தர் இல்லம் இருக்குது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. நீங்கள் அந்த இடத்துல ஒரு 1 or 2 hours நீங்கள் சிட் பண்ணி அந்த இடத்துல எதனா ஒரு அசிங்கமான வல்கராக எதனா வேர்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இல்லை, நான் இருக்கேன், அங்கே தான் இருக்கேன், நான் பார்த்துருக்கேன், நான் கேட்குறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் வந்திருக்குது. உங்கள் பதிவுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப நன்றி. நேரத்தில் ஒரு சூப்பரான ஒரு குட்டிங்க வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம அவங்கள கூட ஷேர் பண்ணி அவங்க என்ன சொல்ல நம்ம ஷேர் பண்ணி நம்ம கேட்கலாம். சரி, சூப்பர். நீங்கள் எந்த விதமாக போராடுறீங்கம்மா? ஜல்லிக்கட்டு விதமாக பேசுகிறோம். நாங்கள் பீட்டாவை ஒழிக்கிறதுக்காக போராடுறோம். எங்களோட உரிமைக்காக நாங்கள் போராடுறோம். சரி, ஓகே. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்து இருக்கீங்கம்மா? நாங்கள் போரூர்லேருந்து வந்திருக்கோம். போரூர்லேருந்து எத்தனை நாளாக இங்கே இருக்கீங்க? ஓ, சூப்பர் அண்ணா. அண்ணா கொஞ்சம் வாங்கண்ணா, முன்னாடி வாங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் வாங்கண்ணா. இல்லை, கொஞ்சம் நீங்கள் வாங்கண்ணா. அண்ணா, நீங்கள் 2 நாள் வந்துட்டு போய்ட்டு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கண்ணா. பசங்க ஃபுல்லாகவே இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனாலும் இப்போ அவங்களுக்காக நாங்கள் வந்து எல்லாம் ஸ்கூல் போகிறதுனால அவங்க டைமே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வரோம். இந்த நைட்டு ஃபுல்லாக இப்போ இது வரையும் வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் அவங்களை டயர்ட் ஆகலை. ஏன்னா ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக இவங்க அலௌன்ஸ் பண்ணியே ஆகணும். அது நம்ம தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை. விட மாட்டாங்க. அது இன்னும் தொடரும். இதுக்கு மேலே தீவிரமடைய கட்டி வந்து அரசாங்கம் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்களேண்ணே, நாளைக்கு ஒரு நல்ல முடிவாக தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த முடிவு எப்படி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நல்ல முடிவாக இருக்கணும், இல்லைன்னா இதோட தீவிரமாக ஆகும். சரி, நாங்களும் நம்புகிறோம் நிச்சயமாக நல்ல ஒரு முடிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் வந்த முறையே உங்களுடைய போராட்டத்தை அப்படியே தொடருங்க பார்ப்போம். ரொம்ப அருமையாக அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு போயிருக்கிறாங்க. தண்ணி வாங்குங்க, தண்ணி பிஸ்கெட் வாங்க. நீங்க போராட்ட முறையாக தானே வந்திருக்கீங்க. உங்க போராட்டத்தை சரி, உங்களோட போராட்டம் எப்படி இருக்குதுன்றதை கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. என்ன ஜல்லிக்கட்டு வேணும், பீட்டாவை தடை செய்யணும், விவசாயிகளுக்கு தண்ணீர் இது. நீங்கள் எந்த ஊராக்கா? சென்னை தான். நாங்கள் சென்னை தான். சென்னை அக்கா இந்த நேரத்தையும் பார்க்காம அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக நம்ம எல்லாம் நம்புறது போலவே ஒரு நல்ல முடிவை நாளைக்கு வரணும் நம்புகிறோம். நைட்டும் பார்க்காம இன்னும் ஒரு ஃபேமிலியோட குழந்தையோட ஒரு குடும்பமாக வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கும்படியாக வந்திருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு வேணும்னு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க போட்டு எப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்க. தமிழை மட்டும் இல்லை, தமிழ குடும்பமே வீழ்ச்சிக்குச்சு. இனிமேட்டு தமிழனை பகைக்கிற யாரும் தூங்க முடியாது. சூப்பர்ண்ணா. உன் பேர் என்னம்மா? லியானா. சொல்ல மாட்டியா? லியா சொல்லிருங்க. அந்த குழந்தையும் பாருங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் தூங்காம எல்லாம் வெயிட் பண்ணிருக்கிறாங்க. நிச்சயமா ஜல்லிக்கட்டு நடத்திட்டு தான் நாங்கள் போவோம், இல்லைன்னா போக மாட்டோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கிறாங்க. அண்ணா, நீங்க உங்களுடைய எதிர்ப்பை சொல்லலாம். எதிர்ப்பு என்னண்ணா, எங்களுக்கு டேட்டு கன்ஃபார்மாக ஒரு டேட் சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் கலைஞ்சிருவோம். வேறு எதுவும் இல்லை எதிர்ப்பு இல்லை. அது முதல்வர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காருண்ணே, நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. எங்களுக்கு டேட்டு கரெக்ட் டேட்டு சொல்லவே இல்லையே. என்ன டேட்டுன்னு இதே மாதிரி தான் ஒரு நாள் ஜெயலலிதாவும் சொன்னாங்க வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு, வரவே இல்லையே அம்மாவும். சரி, நிச்சயமாக நம்ம போராட்டங்கள் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். எதிர்பார்ப்போம். வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக நாங்கள் எல்லாருமே கூடியிருக்கோம். இது வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறது ஒரு ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது. எங்களுக்கு இது PCA ஆக்ட் ஃபுல்லாக வேணும். அதுவரை நாங்கள் இங்கேருந்து கலைஞ்சு போக மாட்டோம். அண்ட் இந்த ஸ்டேஜை வந்து நாங்கள் வந்து எங்களோட ஃபார்மர்ஸ்க்கு அவங்களோட வாட்டர் எல்லா இதுவுமே எங்களோட தமிழர்களோட உரிமை எங்களுக்கு நிலைநாட்டுறதுக்காக இது நாங்கள் வந்து முன்னிறுத்துகிறோம். தேங்க்யூ.
ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் அறிவிப்பு. ஒரு மொபைல் மிஸ்ஸிங் விவோ V3 கோல்டு ரிஸ்வான் அப்படின்ற அவரோட மொபைல் மிஸ்ஸிங். விவோ V3 கோல்டு ரிஸ்வான் அவர் மொபைல் மிஸ் ஆகிருக்கு. அவரோட கான்டாக்ட் நம்பர் Hadi